ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்களா? 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்காங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க அவகிட்ட கேள்வி கேட்டதானே பரவாயில்ல. நாட்டு மக்களுக்கு தெரிய வேணும்ல. 520 அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாத்தி கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? நீட் தேர்வை என்னென்னலாம் பேசினாங்க சட்டமன்ற தேர்தல் போது, நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுறார், கவர்ச்சிகரமா பேசினார். மக்கள் எல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆடணும்னு ரகசியத்தை சொல்லுவார். இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்ல மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 38 நாடாளுமன்ற இருந்தாங்க. 38 நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து அதை ரத்து செஞ்சிருக்கணும்ல. அதுக்கு தானே தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனாலதான் நாங்க சொல்றோம், அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது. அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சியை தான் பார்த்துட்டு வரும். எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடினாங்க. ஆளுங்கட்சியா வந்த பிறகு அங்க ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க. ரெட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் ஒலிக்கும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம். அதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கூட்டணி லட்சியம். அதுதான். நன்றி, வணக்கம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். விளவங்கோடு இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அங்கே எங்களுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலவாரி சுந்தரம் அவர்கள் அங்கு இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இறுதி முடிவு எடுத்தவுடன் விரைவில் அங்கே வேட்பாளர் அறிவிப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அனைவரும் உங்களை அழைத்து அது அறிவிப்பு வெளியிடும். இப்போ அண்ணனும் பொதுச் செயலாளராக அம்மா இல்லாம சந்திக்கிற முதல் தேர்தல், நானும் பொதுச் செயலாளராய் கேப்டன் இல்லாமல் நாங்களும் சந்திக்கிற முதல் தேர்தல். இந்த 2 கூட்டணியும் அந்த 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.